அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு இப்போ என்ன கட்டத்துல இருக்கு அப்படின்னா, அண்ணாமலையார் கோவில் கோபுரத்துல இருந்து ஏறி அருணகிரிநாதர் கீழே குதிச்சிட்டாரு. குதிச்ச உடனே 2 கரங்கள் அவரை கேட்ச் பிடிச்சிருச்சு. கேட்ச் பிடிச்சு நில் அருணகிரி அப்படின்னு சொல்றாங்க. கையில கேட்ச் பிடிச்சு கீழே இறக்கி விட்ட ஆளை நில் அருணகிரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி வியர்டா இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நான் நின்றுட்டு தானே இருக்கேன், என்ன நில்லுங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு, காரணம் உண்டு. அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதரின் மனத்தை அவர் சொன்னாரா, இல்ல நீ பண்ற இந்த எல்லா வேலைகளையும் கொஞ்சம் நிறுத்து அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாரான்னு தெரியல. மொத்தத்துல கேட்ச் பிடிச்சி கீழே இறக்கி விட்டு அருணகிரி நில் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. யாரா நம்மளை காப்பாத்தினது அப்படிங்கிற கேள்வியோட அருணகிரிநாதர் திரும்பி பார்க்கிறாரு. தன்னுடைய ரூபத்தை வெளிப்படுத்தி முருகன் காட்சி தராரு. இப்போ முருகன் காட்சி தராரு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஓரம் விட்டுட்டு இங்க அருணகிரிநாதரோட நிலைமைக்கு வாங்கலேன். தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய பலம் அவருக்கு எங்கே இருந்து வந்தது? அந்த அளவுக்கு துன்பம். இந்த வாழ்க்கையை விட ஒருவேளை மரணம் சுலபமாக இருக்கும், இன்பமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்ததுனால தான் அவர் தற்கொலை முடிவை எடுக்கிறாரு. அதற்கு சாதாரண துணிச்சல் இல்லை, ரொம்ப அசாத்திய துணிச்சல் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு மரண பயமானது ரொம்ப அதிகம் உண்டு. ஸோ கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு குதிச்சவரை கேட்ச் பிடிச்சி கெடுத்துட்டேன். ஸோ திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே தன்னுடைய காட்சி ரூபமாக அவர் வெளிப்படுத்தி தரிசனம் தராரு. முருகனை கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா, அது தரிசனம் மட்டுமல்ல, அது ஞானத்தை அடையக்கூடிய ப்ராசஸ். இவ்வளவு கஷ்டங்களையும் வினைகளையும் அனுபவித்த ஒரு உயிர் இறைவன் முன்னாடி தன்னந்தனியாக நிற்கிது. தன்னந்தனியா அந்த உயிர் நிற்கும் பொழுது வள்ளல் பெருமானாகிய முருகன் அள்ளி 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 வரத்தை தருவது போல ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருந்து ஞானத்தை தருகிறார். மந்திர உபதேசம் செய்கிறார். அருணகிரிநாதருக்கு நேரடியாக குருவாக மாறுகிறார். சரவணபவ மந்திரத்தை உபதேசித்து நாக்கிலே பொறித்து இனி நீ பாடு அப்படின்னு சொல்றார். அருணகிரிநாதர் கேட்கிறாரு, நான் உங்களை பாட எனக்கு தகுதி இருக்கா? என்னால எப்படி பாட முடியும்? எனக்கு பாட்டெல்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எழுத தெரியாதே, நான் என்னன்னு பாட அப்படின்னு கேட்கும் பொழுது முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னு முதல் வரியை எடுத்து கொடுத்து பாட அருள் புரிந்தாரு. அது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து பல அதிசயங்களும் அருணகிரிநாதரோட வாழ்க்கையில நிகழ்ந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதை பார்த்து தெரிஞ்சு